ஈவினிங் ஆனாலே ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணுதா? சரி எதுக்கு கடைக்கு போயிட்டு காசையும் கொடுத்து உடம்பையும் வீணாக்கிக்கிட்டு இருக்கணும். நம்ம வீட்லயே ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே வினவும் என்ன சொன்னா, நம்ம வந்து வீட்லயே போளி செஞ்சு சாப்பிடுவோமான்னு கேட்டான். சரி நம்ம ஏன் அது மைதா மாவு யூஸ் பண்ணி செய்யணும், நம்ம கோதுமை மாவுல வந்து ட்ரை பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து செய்ய ஆரம்பிச்சுட்டேன். நடுவில் வந்து பார்த்துட்டான், செக் பண்ணுறதுக்கு இன்ஸ்பெக்ஷன் வாழை வேலையெல்லாம் இலை இருந்தால் போலி இல்ல. பார்த்துருவான். சரி போய் இலைய கொண்டு வாடா, அந்த கோதுமை போலிலாம் இப்படி தட்டி தட்டி அப்படி இது பண்ணி போடுவாங்கல்ல, அதுக்காக போய் இலை கொண்டு வாடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இலை எதுக்கு கொண்டு வரோன்னே அவனுக்கு தெரியல. இலை கொண்டு வந்துட்டு இந்த இலையை வச்சு ஏதாவது பண்ண போறியா, ரெசிபி பண்ண போறியான்னு கேட்டான். இலையை வச்சு ரெசிபி பண்ணுறதுக்குலாம் இல்லைடா, இந்த மாதிரி போலியை இதில் தட்டி போட்டால் தான் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் உடனே இப்போ தான் எதையோ வச்சு என்னென்னமோ ரெசிபியெல்லாம் பண்ணுறாங்க, வாழை இலையில் கேசரிலாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி வாழை இலையில் வச்சு போலி பண்ண போறியான்னு சொல்லி கதை அளந்துக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு கோதுமை மாவில் போலியை செஞ்சு அவன் கையில் கொடுத்துட்டேன். கரெக்டாக இது ஓணம் அன்னைக்கு தான் செஞ்சோம். ஸோ அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அவன் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்படியே எங்கள் ஈவினிங் முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்கு?